இந்த மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் ஓவல் ஆபீஸை டிஸ்ரெஸ்பெக்ட் செய்யும் வகையில் பேசினார். இரண்டாவதாக, பிரசிடென்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு கூறினார், 3ஆம் உலகப் போருக்கு செல்ல நாங்கள் தலையிட மாட்டோம். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடனான உறவு எங்களுக்கு ஒரே மாதிரியானது. எந்த காரணத்திற்காகவும் இந்த போரை தொடர நாங்கள் ஆர்வம் காட்ட மாட்டோம். 3வது பாயிண்ட், உக்ரைனுக்கு ஆர்வம் இல்லை. ட்ரம்ப் கூறிய ஒரு விஷயம் உள்ளது. இதுவரை உக்ரைனுக்கு அனைத்து வகையிலும் நிதி மற்றும் ஆயுதங்களை வழங்கி உதவியது அமெரிக்கா தான். எனவே நீங்கள் அமெரிக்காவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த லைவ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மற்றும் இதை பற்றிய ட்வீட்ஸ் அனைத்தையும் பார்த்தபோது கடந்த 5 நாட்களில் நடந்த மீட்டிங்ஸின் விவரங்கள் நினைவுக்கு வருகின்றன. முதலில் எமானுவேல் மேக்ரான், இதுதான் முக்கிய இஷ்யூ, உக்ரைன் யூரோப்பியன் செக்யூரிட்டி இஷ்யூ. அதன் பிறகு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்தார். இந்த இருவரிடமும் பிரிட்டிஷ் PM மற்றும் மேக்ரான் முக்கிய பாயிண்ட் உக்ரைன் இஷ்யூ தான். இதற்குள் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் உள்ளது. பிரிட்டிஷ் போர்சஸ் உக்ரைனில் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஆக செல்ல தயாராக உள்ளனர். ஆனால் அமெரிக்கா சப்போர்ட் செய்ய வேண்டும். இதற்கு ட்ரம்பின் பதில், முதலில் ஒரு டீல் சைன் செய்த பிறகு அதன் மாற்றங்களுக்கு ஏற்ப பிரிட்டனுக்கு உதவ முடியும். ட்ரம்பின் ஒரே டிமாண்ட், ஐரோப்பாவின் பாதுகாப்பை ஐரோப்பா கவனிக்க வேண்டும். நீங்கள் ஐரோப்பிய டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகரிக்க வேண்டும். எப்போதும் அமெரிக்கா தான் உதவிக்கு வருகிறோம். இந்த நிலைமையிலிருந்து மாற வேண்டும்.